வணக்கம் நண்பர்களே. பராபவ தமிழ் வருட லக்ன பலன்கள். ஏற்கனவே தமிழ் வருட ராசி பலன்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த வருடம் பொதுவாக எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக அந்த பதிவில் சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவுகளில் லக்ன ரீதியாக இந்த வருடம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லக்னம் ராசி இதனுடைய வேறுபாடுகள் என்ன, இது எப்படியெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறத ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலுமே இன்னுமே அந்த கேள்விகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய பேருக்கு லக்னம் ராசி புரியுது, பட் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரு ஜாதகம் இருந்தால் லக்ன ரீதியாகவும் சரி ராசி ரீதியாகவும் சரி அது பலன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். பட் என்னென்னா மேஜராக அதை ராசி ரீதியாக நம்ம அதை அக்செப்ட் பண்ணுவோம். லக்ன ரீதியான அந்த புரிதல்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் குறைவு தான். ஸோ ராசி ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாதனால அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணவும் செஞ்சிடும். பட் ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் லக்னம் ராசி மற்ற கிரக நிலைகள் எல்லாமே சேர்ந்து தான் வேலை செய்யும். அதனால் லக்னம் ஃபாலோ பண்ணுமா ராசி ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு குழப்பலாம் வேண்டாம். ரெண்டையுமே ஃபாலோ பண்ணி ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களும் கம்பைன் பண்ணி பாருங்கள். உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இந்த பதிவில் இந்த தமிழ் வருடம் லக்ன ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மேற்கொண்டு பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இந்த லக்ன பலன்கள் அப்படிங்கும்போது அங்கே கண்டிப்பாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்த நிலைகள் தான் இருக்கும். அது எந்தெந்த விஷயங்களில் பாசிட்டிவாக இருக்குது, எந்தெந்த விஷயங்களில் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த லக்னம். அதனால் இந்த ராசி பலன்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே ஆகோ ஓஹோ அப்படின்னு லக்னத்துக்கு சொல்லவே முடியாது. ஸோ இது எதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்க போகுது, எதெல்லாம் நமக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லக்ன பலன்களே. ஸோ அதை மனசில் வச்சுட்டு மேற்கொண்டு பதிவுகளை பார்க்கலாம். கடக லக்னம். கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ தமிழ் வருடம் அப்படிங்கிறது அலைச்சலோடு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். பட் அந்த அலைச்சலை அவங்க பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த வருடம் இவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, பெரும்பாலான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலாகவும் டென்ஷனாகவும் தான் இருக்குங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது எனக்கு நம்பிக்கை இருக்குது, இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகும், என்னால் இதை கரெக்ட் பண்ண முடியும், என்னால் இதில் பெனிஃபிட் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட அந்த ரிஸ்க்கை எதிர்கொள்ள அவங்க தயாராக இருக்கவும் செய்வாங்க. அதனால் அந்த அலைச்சல் ரிஸ்க் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய தேவையின் அடிப்படையில் அவங்களுக்கு அமையறதுனால அது அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. பட் ஆண்டினுடைய அமைப்பு இவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலை கொடுத்து அதன் பின்னாடி ஆதாயம் கொடுக்கக்கூடிய நிலைகளை தான் இது இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கடக லக்னம் இந்த வருடம் முழுவதாக அப்படித்தான் இருப்பாங்க. அண்ட் மெயினாக கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதீதமான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த காசு பண விஷயங்கள் அல்லது சில ஆடம்பரமான பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அசட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களில் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படும். இது சார்ந்த எதிர்பார்ப்புகளும் அவங்களுக்கு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே போல் கடக லக்னக்காரங்க இந்த நாலேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் அதிக ஆர்வம் காட்ட தொடங்குவாங்க. நிறைய புதிய விஷயங்களை அவங்களாகவே தேடி போய் கற்றுக்கொள்ளக்கூடிய நிலை என்பது உருவாகும். இது அவங்கவுங்க வயது நிலைக்கு ஏற்ப எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏதோ ஒரு புதிய விஷயங்களை நல்லா கற்று தேர்ந்தவங்களாக இந்த வருடம் இருப்பீங்க. அண்ட் கடக லக்னக்காரங்க இந்த வருடம் எல்லாத்தையுமே பொறுமையாக அமைதியாக டீல் பண்ணக்கூடிய நிலை அப்படிங்கிறதுக்கு இந்த அறக்க பறக்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்னு குழப்பக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதும் எதுவும் இல்லை. ஸோ லக்ன ரீதியாக இந்த பராபவ தமிழ் வருடம் அப்படிங்கிறது பெரிய அளவில் டென்ஷன் தரக்கூடிய விஷயங்களோ அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. ஸோ ராசி ரீதியாக டிஸ்டர்பன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. பட் லக்னம் அப்படிங்கிறது ஒரு சீரான முறையில் செயல்படக்கூடிய நிலைகள் தான் பெரும்பாலும் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாத கிரகங்களுடைய நிலைகளுக்கு தகுந்த மாதிரி சில மாதங்கள் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன்கள் அதிகமாக இருக்கும். பட் அதையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. பட் பெரும்பாலான நிலைகள் என்பது இவங்களுக்கு சாதகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ கடக லக்னக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு சுமூகமான நல்ல வருடம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நிறைய பேர் இந்த காலகட்டங்களில் தான தர்ம புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு வருவாங்க. ஆன்மீக விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும்.
மற்றவங்களுக்கு உதவக்கூடிய விஷயங்கள், ஆதரவு கரம், அரவணைப்புத்தன்மை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடகலக்னத்துக்காரங்களுக்கு ஈஸியாக ஈடுபடக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பெரும்பாலும் இந்த கான்ட்ரவர்சியான விஷயங்களை கடகலக்னக்காரங்க முழுவதும் அவாய்ட் பண்ணத்தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரியால் ஏதாவது பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ப்பா, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அதிலேருந்து ஒதுங்கி போகத்தான் பார்ப்பாங்க. ஸோ எந்த ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்களாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஈவன் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, அந்த கான்ட்ரவர்சி எனக்கு நான் தலைவலி, எனக்கு நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நூலைக்கு தள்ளப்படுவாங்க. கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த வருடம் கடகத்துக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்னும் கிளியராக சொன்னால் கடமைச்சை பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற மாதிரி இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு வருவாங்க. ஸோ கெரியர் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா பெரிய முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள, பட் அதுக்காக நெகட்டிவ் இம்பேக்ட் எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. வீண் விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மற்றபடி தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வருடம் சுமூகமாக தான் இருக்கும். சிலருக்கு வேலை மாற்றம், தொழில் மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் அல்லது கட்டாயமாக்கப்படலாம். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ நல்லா தெரிஞ்ச விஷயங்களை தாராளமாக செய்யுங்க. தெரியாத விஷயங்களை கொஞ்சம் யோசனை பண்ணி பொறுமையாக செய்யுங்க. இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதே நல்லது. இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின் போது, இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் டென்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதாவது ஜஸ்ட் மிஸ்ஸுங்க அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான் இந்த வெளிநாடு விஷயங்களில் காணப்படுது. திடீர்னு ஒரு சில வாய்ப்புகள் வரும். ஸோ அந்த நேரத்துக்கு நீங்கள் அதை எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் சடனாக ஒரு யோகா அமைப்புகள் அப்படிங்கிற இந்த விஷயங்களில் ஏற்படும். பட் வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓகே தான், இதில் பெருசாக எந்த தொந்தரவும் இல்லை, எல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. பட் இந்த வெளிநாடு விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் முன்னாடி பொருளாதார விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. அதாவது ஒரு ஸ்லோ டெவலப்மெண்ட்டு தான், டீசல் இன்ஜின் மாதிரி போக போக தான் பிக்கப் ஆகும். பட் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகம் இருக்கிறதுனால இதை எப்படி ஈடேற்றிக் கொள்வாங்க. பொருளாதார நிலைகள் மேம்படக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பொருளாதார உயர்வுகளை பார்க்கலாம். அதே போல் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ஈடுபாடுகள், இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடக்கூடிய நிலைகள் எல்லாமே இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலைகளாகவும் இருக்குது. பட் இருந்தாலுமே அகலக்கால் வைக்காதுங்க அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 இடத்துல ராகு கேதுக்கள் இருக்குது. இந்த அடுத்து ராகு பேர் வயிற்சி வந்துச்சுன்னா அது லக்னத்துக்கு 1 எல்லாம் மாறிடும். ஸோ பொருளாதார நிலைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு நல்ல வகையில் பலன் கொடுக்காது. அதாவது விஷயங்கள், காரியங்கள் சக்ஸஸ் ஆகுது, ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறது வேறு. என்றைக்குமே நான் இந்த சக்ஸஸ் ஃபெயிலியரை மட்டும் பேசவே மாட்டேன். அது எதுவாக இருந்தாலும் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அப்படி இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் அகலக்கால் வைக்கும்போது அது நமக்கு பிரயோஜனமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. இந்த சொத்து சுகங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான். இந்த வீடு, நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட இதெல்லாமே ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பட் அதே நேரம் அது சார்ந்த விஷயம் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன்கள் கொடுத்துட்டு தான் இருக்கும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவங்க கைமீறி போகக்கூடிய விஷயங்கள் இப்போதைக்கு வேண்டாம். மற்றபடி இந்த சொத்து சுகங்கள், வீடு, நிலம், பூமி, வாகன விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக தான் இருக்குது. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் ஆல்ரெடி கடகலக்னத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதாவது மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியலங்கிற நிலை தான். வெளியில் பார்க்கறதுக்கெல்லாம் ஆக ஓகோங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் உள்ளுக்குள்ளே அவங்க சிரமப்பட்டு தான் இருப்பாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற நிலைகள் தான். அது இந்த வருடம் ஒரு தொடர்கதை. பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, போன வருடத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான். ஒரு சில நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதும் குடும்பத்துக்குள்ள அடிக்கடி வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ பெருசாக டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. பட் மனநிறைவாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஸ்டின் மார்க் தான். ஸோ குடும்ப விஷயங்கள், காரியங்கள் அப்படின் போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக செயல்படுங்க. பெருசாக நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படிங்கிறது இருக்காது. அது எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கலாம். குடும்ப உறவுகளுக்குள்ளையும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான விஷயங்கள் ஒரு சில நேரங்களில் ஒத்துருவாங்க, ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் அப்போஸ் பண்ணவே செய்வாங்க. பெருசாக நெகட்டிவான சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது இல்லை. ஸோ சூழ்நிலை பார்த்து அனுசரித்து போய்க்கங்க. பட் கடகலக்னத்தை பொறுத்தவரைக்கும் முன்னாடி இந்த கான்ட்ரவர்சி விஷயங்களை அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால் இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ண போடக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது தானாகவே ஏற்பட்டுடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்துக்குள்ளே இந்த தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுவே குடும்ப உறவுகளை பெருசாக சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கும். குடும்பத்துக்குள்ளே சுப விசேஷங்கள், காரியங்களுடைய நிலைகள் சிறப்பாகவே இருக்குது. குறிப்பாக திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் என்பது கடக லக்னக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பான வகையில் அமைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு இந்த காதல் திருமணங்கள் கூட கைக்கூடி வரும். கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் சமாச்சாரங்கள், குழந்தைகளுடைய வாழ்க்கை நிலை முன்னேற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே கூட சிறப்பான வகையிலேயே இருக்குது.
உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. பெருசாக நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. எதுவாக இருந்தாலும் எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து வரவே செய்வாங்க. ஸோ இவங்க வகையெல்லாம் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இருக்காது. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. பட் மாணவர்கள் அடிக்கடி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆவாங்க. இந்த போட்டி பொறாமைகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். மாணவர்கள் இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. மற்றபடி கல்வி வித்தைகள் அவங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வருடம் உண்டு. கடக லக்னத்துக்கு இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். அதனால் இந்த வருடம் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸோடு இருங்க. இப்போ ஓவராலாக கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஒரு சுமூகமான ஆண்டு தான். பட் பெரிய அளவில் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. சிம்பிளாக நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.